விஜயகாந்த் வந்து நிறைய விஜய்க்கு நல்லது செஞ்சிருக்காரு. ஆனால் விஜய் அதுக்கு ஒரு ரீப்ளே பண்ணலை. யாரோ ஒரு ரசிகர் விஜய் மீது செருப்பு எடுத்து வீசியிருக்காரு. 15 வருஷமா அவரை காணும். எங்கே போனார்னே தெரியல. அப்போ ரசிகர் எங்கே போனாங்க? எங்கே போனீங்க நீங்கெல்லாம்? தேர்தலில் நின்னார், மக்கள் நல கூட்டணி வச்சார், தோக்கடிச்சிங்கல்ல. 15 லட்சம் பேர் கூட்டம் தான் சொல்றீங்க. அதில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருக்கோம். ஒரு தொகுதி எம்எல்ஏ வச்சாருக்கலாம். ஒன்றே காணும். அந்த ரசிகர்களுக்கு ஒன்று தெரியணும், விஜயகாந்துங்கிற ஒரு சாதாரண நடிகரை பெரிய நடிகராக மாற்றின, நட்சத்திர அந்தஸ்து கொண்டு வந்தது விஜய் சந்திரசேகர். விஜயனுடைய அப்பா. அவருடைய பட சட்டம் ஒரு இருட்டறை தான். விஜயகாந்த் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து, ஸ்டார் வேல்யூ கொண்டு வந்தது அவர் தான். அதுக்கு நன்றி கடனாக தான் விஜயை வந்து அவர் தன்னுடைய படத்தில் அறிமுகப்படுத்தினார். அதில் விஜய் வந்து நன்றி கடன் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆக விஜயகாந்தனுடைய பேரை கெடுத்திருக்காங்க. இதில் விஜய்க்கு எந்த கவனம்? எம்ஜிஆருடைய மரணம் காலையில் 6 மணிக்கு தான் மக்களுக்கு அறிவிக்க போகிறாங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்குறாரு 5:30 மணிக்கு ஸ்டேஷனில். அது சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து நேராக ராமவரத்தை எடுத்துக்கிட்டார். மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் மலர் வளையெல்லாம் வச்சுட்டு திருப்பி போயிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் எதாவது பண்ணுவாங்க, கலவரம் நடக்கும், எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் அவர் கரெக்டாக போயிட்டார். அது மாதிரி தான் வடிவேல் வந்திருந்தாக்கா அதே தான் ஆயிரும். அவரை போட்டு வச்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை கூட வந்திருக்கலாம். வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், நம்ம ஏற்கனவே விஜயகாந்தை ஒட்டி அவருடைய இழப்பு, அவருடைய அரசியல் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை குறித்து பேசியிருந்தோம். அவருடைய இந்த இறுதி ஊர்வலத்தில், அவருடைய அந்த இறுதி கட்டத்தில் பல தலைவர்கள், பல நடிகர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, வடிவேலு வருவாரா அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தது. ஏன்னா வடிவேலுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு கிளாஷ். அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏதோ ஒரு சில மனஸ்தாபம் இருக்குது. விஜயகாந்த் வந்து நிறைய விஜய்க்கு நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் விஜய் அதுக்கு ஒரு ரீப்ளே பண்ணலை, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸோ அல்லது அதுக்கு திரும்பவும் ஒரு நன்றி கடனோ எதுவும் செலுத்தலை, வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப கண் கலங்கி அழுதார். அது எல்லாருமே இன்றைக்கி ரசிகர்கள் எல்லோருமே வந்து அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனாலும் அங்கே ஒரு ரசிகர், யாரோ ஒரு ரசிகர் விஜய் மீது செருப்பு எடுத்து வீசியிருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயகாந்துக்கு பிடிக்காத ஆளாக இருப்பார். விஜயகாந்துக்கு பிடிக்கும். ஆமாம், விஜய் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருப்பார். அந்த செருப்பு வீசுனா அதுக்கு தான் பண்ணியிருப்பார். விஜயகாந்துடைய பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த செருப்பு வீசியிருப்பார். அந்த ஆளை விஜயகாந்த் ரசிகர்கள் தான் பார்த்து கண்டுபிடிச்சி இது பண்ணும். இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி அசிங்கமாக நடந்துக்கிற ஒரு பேர் வழி வந்து விஜயகாந்த் பேர் என்ன சொல்லுவாங்க, விஜயகாந்த் ரசிகர்கள் இப்போ என்ன ஆச்சு, விஜயகாந்த் ரசிகர்கள் இந்த இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் பேர் வந்துருக்கு. அதுக்கு ஆக விஜயகாந்தனுடைய பேரை கெடுத்திருக்காங்க அந்த ஆள். ஸோ அந்த ஆள் அவங்க அவங்க கண்டிக்கணும், அவ்வளோதான். இதில் விஜய்க்கு எந்த கவனம் இல்லை. அதனால தான் வடிவேலு வரல. வடிவேலு வந்திருந்தாலும் அதே தான் நடந்திருக்கு. அதே தான் மற்ற சேனலில் இதே தான் சொன்னேன். இப்போ எம்ஜிஆர் இறந்தபோது, எம்ஜிஆருடைய மரணம் வந்து 6 மணிக்கு தான், மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் அந்த தகவல் வந்தது. அவர் முந்தின நாளே இறந்து போயிட்டார். அதெல்லாம் வேறு விஷயம், அந்த பாயிண்ட் வேணும். காலையில் 6 மணிக்கு தான் மக்களுக்கு அறிவிக்க போகிறாங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து இறங்குறாரு 5:30 மணிக்கு ஸ்டேஷனில். எம்ஜிஆர் இறந்துட்டாருங்கிற தகவல் அவருக்கு தான் முதல்ல சொல்கிறாங்க. அவர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நேராக ராமவரத்தை எடுத்துட்டு போயிட்டார். மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் மலர் வளையெல்லாம் வச்சுட்டு திருப்பி போயிட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் வந்தால் கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் எதாவது பண்ணுவாங்க, கலவரம் நடக்கும், எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் அவர் கரெக்டாக போயிட்டார். அது மாதிரி தான் வடிவேல் வந்திருந்தாக்கா அதே தான் இருக்கும். அவரை போட்டு வச்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை கூட வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்களாங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் எதிர்பார்க்கணும் இல்லை. ஏன்னா விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்தவர் வந்து வடிவேல். கடுமையான முறையில் விமர்சித்தார். எதனால் விமர்சித்தார், என்ன தகராறுங்கிறதால நமக்கு தெரியாது. விஜய் விஷயத்தில் விஜய் வந்து நன்றி கடன் செலுத்தி இருக்கணும் அப்படின்னு இவங்க கேட்கும்போது அந்த ரசிகர்களுக்கு ஒன்று தெரியணும், விஜயகாந்துங்கிற ஒரு சாதாரண நடிகரை பெரிய நடிகராக மாற்றின, நட்சத்திர அந்தஸ்து கொண்டு வந்தது சந்திரசேகர். விஜயனுடைய அப்பா. அவருடைய பட சட்டம் ஒரு இருட்டறை தான். விஜயகாந்த் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து, ஸ்டார் வேல்யூ கொண்டு வந்தது அவர் தான். அதுக்கு நன்றி கடனாக தான் விஜயை வந்து அவர் தன்னுடைய படத்தில் அறிமுகப்படுத்தினார். அதில் விஜய் வந்து நன்றி கடன் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை, விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணதாக கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதற்கு விஜய் அவர்கள் மறுத்திருக்கிறதா தகவல். அதனால தான் இந்த கோபம் இருக்கலாம். அவருடைய யார் நடிச்சிருந்தா அவர் பார்த்துருப்பார்.
ஒரு சில இதெல்லாம் யோசிச்சிருப்பார். அவர் அன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் செய்யணுங்கிற கட்டாயம் உண்டு இல்லைங்க. தன்னுடைய அப்பா வந்து இவரை தூக்கி விட்டார், அவரை தூக்கி விட்டார், அவ்வளோ அது முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய இது முடிஞ்சு போச்சு. நன்றிக்கு நன்றி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஊமாங்கன்னு தூக்கி விடுறதுக்கு நீ சரி அப்படி தான் அப்படி நடிச்சிருந்தா மாத்திரம் என்ன, அந்த கேள்வியெல்லாம் வேண்டாம். கேட்டதுக்கு அவர் முடியாதுங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். என்னாச்சு, அந்த பையனை போட்டு படத்தை எடுத்தார். விஜயகாந்தே அப்போ வந்து செல்வாக்குள்ள நடிகராக தானே இருந்தார். தான் நடிக்கிற படத்துலேயே தானே ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்கலாம்ல, ஏன் நடிக்கலை? நடித்து காப்பாற்றிருக்கலாமே. அதை விட்டுட்டு என்னத்துக்கு விஜய்கிட்ட போகிறாரு? கேட்டதில் தப்பு இல்லை, ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், ஏதோ காரணத்தினால வரும். அது ஏதோ ஒரு காரணம். அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா செஞ்சதுக்காக நீ செய்யன்னு வந்து கேட்கறதுல நியாயமே இல்லை. அது அசிங்கம். அப்போ நீ பண்ணல சார், சமீபத்தில் நீ பண்ணது உதவி இல்லை, நீ கடன் கழிச்சிருக்க. இல்லை, சமீபத்தில் கூட விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் கூட பேசும்பொழுது விஜய் அவர்கள் வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ விருந்திருந்தாங்க. அப்போது வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது, விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்துக்கு ஒரு விசுவாசம் செலுத்தலை, ஒரு நன்றி விசுவாசம் காட்டியிருக்கணும்ல. ஒரு 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 முன்னணி நடிகர் அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணார், அவர் உடல் தோய்வு ஏற்பட்ட பிறகு வந்து ஒரு முறை கூட பார்க்கல அப்படின்றத ரசிகர் மென்டாலிட்டியில் அப்படி தானே பார்ப்பாங்க. சரி, அவருடைய இறப்புக்கு திரையுலகத்திலேருந்து எத்தனை பேர் வந்து பார்த்து போயிட்டாங்க? நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. நடிகைகள் யார் வந்தாங்க? எத்தனை நடிகைகள் வந்தாங்க? 100 படம் நடிச்சிருக்காருன்னு எவ்வளோ நடிகைகள் நடிச்சிருந்தாங்க? எத்தனை நடிகைகள் வந்தாங்க? ஏறத்தாழ இல்லைன்னு சொல்லலாம். சுகன்யா வந்ததாக சொல்கிறாங்க, ராதிகா குஷ்பு வந்ததாக சொல்கிறாங்க. ராதிகா கூட வரலையே. பல படங்கள் நடித்தவங்க அவங்க. எந்த நடிகை வந்தாங்க? அவங்களெல்லாம் என்ன நெருப்பு வச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? துரோகின்னு போகிறீங்களா? அடுத்த கேள்வி, தேர்தலில் நின்னார், மக்கள் நல கூட்டணி வச்சார், தோக்கடிச்சிங்கல்ல, அப்போ இந்த ரசிகர்கள்லாம் எங்கே போனாங்க? 15 லட்சம் பேர் கூட்டதாக சொல்கிறீங்களே, அதில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். ஒரு தொகுதி எம்எல்ஏ வச்சா இருக்கலாம். ஒன்றே காணும். 15 இறந்ததை பார்க்கறதுக்கு 15 லட்சம் பேர் வந்தது அந்த அம்மா சொல்லுது. ஏன் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு அந்த ஓட்டு வரல? இதெல்லாம் வந்து ஒரு இறப்பில் நம்ம வந்து என்ன பொறுத்தவரையிலும் விஜயகாந்தோட மற்ற இதெல்லாம் வந்து வேறு. நான் வந்து நடிகன் அவர் ரசித்ததில்லை, அவர் படங்களை நான் பெருசாக பார்த்ததில்லை, அவர் அரசியலையும் நான் பெருசாக ரசிக்கலை. அவர் இன்னும் சொல்ல போனால், நான் வந்து ஒரு டிவியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தபோது அவர் கட்சியை ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்த போது அதுக்கு நான் கடுமையான விமர்சனத்தை வச்சது நான் தான் வச்சேன். என்னை பற்றி கண்ணாபின்னான்னு பேசினாங்க. எனக்கு அடையாளம் கொடுத்தது அந்த எதிர்ப்பில் தான் எனக்கு அடையாளமே வந்தது. இதை இந்த ஆங்கிளில் பார்க்குறாரு கட்சி அப்படிங்கிறத பார்க்குறேன். அந்த அடையாளமே எனக்கு அதில் வந்தது. பார்க்கணுங்கிறதெல்லாம் வந்து அவர் ஒரு அரசியல் அந்த தேர்தலில் வந்து அவருடைய கூட்டணிகளில் பல்வேறு வகையான குழப்பங்களை அவர் உண்டாக்கிக்கிட்டே இருந்தார். அதில் தான் அவர் செல்வாக்கு உழுந்துக்கிட்டே இருந்தது. 15 வருஷமாக அவரை காணோம். எங்கே போனார்னே தெரியல. அப்போ ரசிகர் எங்கே போனீங்க நீங்கள்லாம்? எங்கே போனீங்க நீங்கள்லாம்? படிக்கையாக இருக்கிறார். சிங்கப்பூரில் போய் மாற்று அறுவை சிகிச்சைக்கிட்டு பண்ணிக்கிட்டு வந்தார். அவர் என்ன ஏர்போர்ட்டில் அந்த ரசிகர்கள்லாம் போய் அப்படியே வந்து வரவேற்கிறதுக்கு நின்னீங்களா? அண்ணா உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தார், அமெரிக்கா போயிட்டு திரும்பி வர்றாரு, ஏர்போர்ட் ரொம்ப வலியுது. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்கா போயிட்டு வர்றாரு, ஏர்போர்ட் ரொம்ப வலியுது. உன் தலைவன் வந்தபோது எத்தனை பேர் எப்போ ரிசீவ் பண்ணீங்க? 15 லட்சம் பேர் கூட்டதாக சொல்கிறீங்களே, அவங்களாம் எங்கே போனீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் அவருடைய ரசிகர்கள் தான் பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கடம். இன்றைக்கி இருக்கிற உலகம் வேறு. இன்றைக்கி இருக்கிற புது நடிகர்களுக்கு விஜயகாந்தை தெரியாது. இப்போ என்னுடைய கல்லூரி மாணவர்களுக்கு சார் என்ன பெரிய ஸ்டாரான்னு தான் கேட்டாங்க. அவருடைய படங்கள் ஏன்னா அவர் படத்தை விட்டு போய் ரொம்ப காலம் ஆச்சு, அரசியல் விட்டு போய் ரொம்ப காலம் ஆச்சு, காணாமல் போயிட்டார். திரும்பி வந்துருக்கிறாரு. மீடியாக்கள் கொடுத்த ஹைப்புனால தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டம். என்னடா இவ்வளோ மீடியாவில் பேசுகிறாங்களேன்னு சொல்லி தான் அவரை வந்து இந்த கூட்டம் வந்தது காரணம் உங்களுடைய திறமை. நீங்கள் பண்ணது தான், நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணது தான். இந்த ப்ரொஜெக்ஷனில் தான் அவரை என்னமோ போடுறாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு தான் எல்லாம் வந்தார். இல்லாட்டி எல்லா நடிகர்கள் மாதிரி ஆகிருக்கும். விவேக் கூட இதை போல் ஒரு கூட்டம் வந்தது. ஆனால் அன்றைக்கி கொரோனா இருந்தபோது கூட ஒரு கூட்டம் வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு இதே போல் ஒரு பெரிய கூட்டம் வந்தது. கொரோனா இருந்த காலத்திலே வந்தது. கொரோனா இருந்திருந்தால் அவரோட வந்திருப்பாங்களோ, அது ஒரு கேள்வி. இதெல்லாம் இருக்குது. நான் குறைச்சி மதிப்பிடல. அவரை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு கணக்கு தான். அதான் சொல்ல வந்தேன். அவர் செய்த நன்மைகள் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார்.
தர்மம் தலை காக்குங்கிறாங்க. அதுதான் அவருக்கு இன்னைக்கு அவருக்கு அவர் செய்த தர்மங்கள். ரசிகர்கள் ஒரு கொஞ்சம் பேரை விட்டுருங்க, அது பல பேர் வந்ததுக்கு காரணம், இவ்வளோ கூட்டம் வந்ததுக்கு காரணம் அவர் செய்த தர்மங்கள் பற்றி பல்வேறு வகை அது அந்த அந்த மரியாதை தான் அந்த மனிதன். சரிங்க சார். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு ரசிகர்கள் ஒரு நடிகருக்காக மாற்று நடிகரை அவதூறா பேசுறது, சமூக வலைதளங்களில் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த நடிகருடைய பர்சனல் லைஃப் வரைக்கும் போய் திட்டுறது, இது இரண்டு தரப்புலையும் நடக்குது. இந்த நடிகரை திட்டுறதுக்கு எதிர் தரப்பில் இருக்க ரசிகர்கள் இருப்பாங்க, அந்த நடிகரை திட்டுறதுக்கு இந்த தரப்புலேருந்து ரசிகர்கள் இருக்காங்க. இப்போது இப்படி ஒரு பெரிய சம்பவத்தில், ஒரு நிகழ்வில் ஒரு நடிகர் மீது ஒரு செருப்பை வீசுகிற அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்குல்ல, இந்த ரசிகருடைய மனநிலை எப்படி இருக்கு? அதை தான் சொல்ல, அது மாஸ் சைக்காலஜி. அங்கே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓ, ஷேக்ஸ்பியருடைய இதை படிச்சிங்கன்னா, ஜூலியஸ் சீசர் படிச்சிங்கன்னா தெரியும். சீசரை கொண்டுடுறாங்க, நாடாளுமன்றத்திலே கொலை பண்ணுறாங்க. ப்ரூட்டஸ் அவருடைய நெருங்கிய நண்பரை அவரை எதிர்த்து இது பண்ணி கத்தியில் குத்துறாங்க. யூடியூப் ப்ரூட்டஸ் தென் ஃபால் சீசர்னு விழுந்தா சாகிறான். அவ்வளவு ஆத்திரம். அந்த டெட் பாடியை எடுத்துக்கிட்டு வந்து ஆந்தனியை வெளியில் வைக்கிறான். வச்சுட்டு அந்த பாடியை வச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸ், ரோமன் கண்ட்ரிமேன், ஐ கேம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம் அப்படிங்கிறான். என்னவோ திட்ட போகிறான்னு பார்த்தா 10 நிமிஷம் பேசுகிறான். அவனுடைய பேச்சு திறமையில் அந்த சீசர் நல்லவனாக மாறி அவனை கொண்ட ப்ரூட்டஸை கொள்றதுக்கு மக்கள் போகிறாங்க. 10 நிமிஷத்தில் மாத்திரம். ஆந்தனி ஸ்பீச்சுங்கிறது அவ்வளோ பிரமா. 300 வருஷங்களுக்கு முன்னால் ஷேக்ஸ்பியர் எழுந்த ஆந்தனி ஸ்பீச்சுங்கிறது பாலிட்டிக்ஸ், அது அரசியலுக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோ. அவன் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரோமன் கண்ட்ரிமேன், ப்ளீஸ் லெண்ட் மீ யுவர் இயர்ஸ், ஐ கேம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம். நண்பர்களே, பொதுமக்களே, ரோமானியர்களே, தயவுசெய்து உங்கள் காது கொடுத்து கேளுங்கள். நான் இங்கே வந்தது சீசரை புதைப்பதற்காக, பாராட்டுவதற்கல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறான். என்னமோ சொல்ல போகிறான்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கதையை மாற்றி அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை பேரும் அப்படியே சீசரை கொண்டது தப்புங்கிற மாதிரி மாற்றுறான். அதுதான் திறமை. இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்குது. இது எந்த சந்தர்ப்பங்களில் யாரை வச்சுக்கிட்டு எப்படி தூக்கிட்டு போகணும், யாரை எப்படி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் ஒரு அரசியலுக்கு வர்றவங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம். அதுதான் மாஸ் சைக்காலஜி. அந்த செருப்பை வீசினதோட உடனே அது நின்று போச்சு நல்ல காலத்துக்கு. ஒருவேளை அதே மனப்பான்மையில் இன்னொரு 10 பேர் இருந்திருந்தாங்கன்னா அது விஜயனுடைய உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். ஆனால் அங்கே போலீஸ் எல்லாம் நல்லபடியாக இருந்திருக்கிறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் வடிவேலு வரல. வடிவேலு வந்திருந்தால் என்ன இருக்கும்? இப்போ பெரிய நடிகர்களுக்கு இது நடக்குது, எனக்கு எவ்வளோ நடக்குது தெரியுங்களா? என் குடும்பத்தில் ஒரு பொம்பளை கூட கற்போட இருந்ததில்லை, எல்லாத்தையும் கற்பழிச்சிட்டாங்க. அப்படிதான் ஒரு சமூக வலைதளத்தில். ஆமாம், அதுதான் வரும். மோடியை பற்றி ஒரு வாரத்தை பேச்சுட்டா போச்சு, வரும். அவகிட்ட இருந்து வந்துடும், பிரமாதமாக பேசுவான், நன்னா இருக்கும் கேட்குறதுக்கு, அவ்வளோ கௌரவமாக இருக்கும். அப்போ தான் தெரிஞ்சது நம்ம தான் லோ கிளாஸ்ன்னு நினச்சோம். நம்மளை விட 3rd rate கிளாஸ் அவனுக்கு அனுபவம். அப்போ தான் புரிஞ்சுது. இஷ்டத்துக்கு வரும். சாவலியாடா, இன்னுமாடா நீ சாவலை, ஒரு இதில் ஒரு பதிவிலே வந்துருக்குது, இன்னுமா சாகலை என்னதான் கேட்டாங்க. அதனால் எனக்கே இந்த கதினா, அடையாளம் தெரியாத ஒரு ஆளுக்கு இந்த கதினா வடிவெல்லாம் வந்திருந்தா என்ன இருக்கும் அந்த இடங்களில். அதான் இந்த கலைஞர் உதாரணத்தை நான் சொன்னேன். காலையில் 6 மணிக்கு போய்ட்டேன். அதுக்கப்புறம் லேட்டாக போனோம்னா அந்த க்ரௌட். ஜெயலலிதா வந்தபோது அந்த மாதிரி கதவு திறக்க மாட்டேன் நாங்கள். அந்த அம்மா ஓடி வந்து பின்னாடி ஓடி வந்து வேகமாக வந்து அந்த கதவை உதச்சிது. அப்போ எங்கள் அண்ணன் உள்ளே இருந்தார். என்னடா கதவு சத்தம் பயங்கரமாக கேட்குதுன்னு பார்த்தாக்கா அந்த அம்மா வெளியில் இருந்த கதவு திறங்கடா. அவர் தான் சொல்லி எங்கள் டிரைவர் ஜேக்கப், அவன் தான் போய் அந்த கதவை திறந்து அந்த அம்மாவை உள்ளே விட்டான். அதை சசிகலாவே சொல்லியிருக்காங்க. எங்களை ராஜாராமா அவருடைய டிரைவர் தான் எங்களை அனுமதிச்சாங்க. அதெல்லாம் நடந்தது. உள்ளே விடக்கூடாது. எம்ஜிஆர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, அமெரிக்கா புறப்படுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, வரவேற்கிறதுக்கு, அமெரிக்காவிலேருந்து வரவேற்கிறதுக்கு வந்தபோது வரவேற்கிறது ஜெயலலிதா போகிற இருக்கக்கூடாதுன்னு துரத்தி அடிச்சிட்டாங்க. அன்றைக்கி இருந்தவங்க அவங்களாம் இன்றைக்கும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து மாஸ் சைக்காலஜியில் நீங்கள் ஒன்றும் பண்ண, அந்த இடத்துல அந்தம்மா போய் க்ளீனாக பேசாமல் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கு மேலே அங்கே பேசிக்கிட்டு இருந்தால் அடிப்பாங்க. மாஸ் சைக்காலஜி வேறு, இண்டிவிஜுவல் சைக்காலஜி வேறு. நான் நல்லவனாக தனியாக இருக்கும்போது இருக்கலாம், ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து கல் அடிக்கும்போது நாமளும் ஒரு கல் எடுத்து அடித்தாங்க. அதுதான் அந்த சைக்காலஜி தான் மாஸ் சைக்காலஜி.
அதுதான் அங்கே வந்தது. இப்படி அடித்தா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினச்சா அந்த ஆள் அடிச்சிருக்கான். சரிங்க சார். இப்போது முன்பாக இருந்த நடிகர்கள், அதாவது ரஜினி, கமல், விஜயகாந்த், இவங்க காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள போட்டி இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் விட்டு கொடுக்காம ஒற்றுமையாகவே இருந்திருக்காங்க. ஒரு சில நேரங்களில் வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து விஜயகாந்த் தேர்வாகும் பொழுது ரஜினிகாந்த் அவர்களே அதற்கு ஆதரவு தெரிவித்ததால தகவல் சொல்கிறாங்க. அப்போது இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்குள்ள அந்த மாதிரியான போக்கு இல்லைல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு நடிகர்கள் அவ்வளோ செல்வா கூட இல்லை. விஜயகாந்த் தான் கடைசியாக இருக்கும். இது கூட ஒரு அரசியலில் வந்தது அது இதுன்னு சொல்லி உண்மையை சொல்லப்போனால் உங்கள் மீடியாக்களுக்கு தாங்க அவங்க நன்றி சொல்லணும். நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய இதில் தான் பரபரப்பில் தான் அது அவ்வளோ பெருசாகுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற நடிகர்னா இதில் ரஜினிகாந்தும் எல்லாத்துக்கும் அதுதான். அவருக்கும் பாப்புலாரிட்டி இல்லைன்னு. இப்போ ஏங்க அவருடைய பிறந்தநாள் வந்தது, ஏதாவது ஒரு பத்திரிகையில் ஏதாவது விளம்பரம் பார்த்தீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ அவர் பிறந்த நாள்னாக்கா தோரணம் கட்டுறது என்ன, பேனர் வைக்கிறது என்ன, பத்திரிகையில் இப்போ முழு பக்க விளம்பரம் என்ன, எப்படி இருக்கும்? இன்றைக்கி அந்த விளம்பரத்தை காணும். எந்த நடிகனுக்கு அந்த விளம்பரத்தை காணும்? ரசிகர் எல்லாம் மாறிட்டாங்க. எல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு, அந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து என்னைக்கு செல்ஃபோன் கையில் வந்ததோ, வாட்ஸ்அப் வந்ததோ, உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது. வாட்ஸ்அப்பில் உங்கள்கிட்ட பேசிட முடியும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடையும் பேச முடியுமா? ஒரு வாட்ஸ்அப்பில் என்னுடைய அட்மின்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் போட்டார்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்ஃபோன்லேயும் போயிடுது போது என்னுடைய மெசேஜ் வந்து ரீச் ஆகுது. பொதுக்கூட்டம் தேவையில்லையே உங்களுக்கு. எல்லாம் மாறி போச்சில்ல, கான்செப்ட் மாறி போச்சில்ல. உங்களை வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு கிளப்பில் உறுப்பினராக, ஒரு பெரிய கிளப் அது, அதில் நிர்வாக குழுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து இது லெட்டர் அனுப்புவாங்க, அது அனுப்புவாங்க, எல்லாம் வந்து ஒரு லெட்டராக வந்து குவியும், எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. இதோட எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஓகே முடிஞ்சு போச்சு. கடிதங்களே கிடையாது, ஒரே வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக வந்துடுச்சு. நாங்கள் வாட்ஸ்அப்லேயே ஓட்டு போட்டோம். எல்லாமே மாறி போச்சுங்க. அந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. சினிமா ஏன் விழுந்தது? தியேட்டருக்கு போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓடிடியில் உட்காந்து பார்த்தேன். தியேட்டர் தேவையில்லை. இல்லை, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா ரசிகர்களுடைய மனநிலை மாறிடுச்சு, யாரும் ரசிகர் வந்து நடிகர்களை கொண்டாடுறதில்லைன்னு சொல்கிறீங்க. இனிமேல் எதிர்காலத்தில் எதிர்பார்க்காதீங்கிறாங்க. இல்லை, புரியுது. ஆனாலும் சமூக வலைதளங்களில் இந்த இப்போ விஜய் அஜித் ரசிகர்களுக்குள்ள அனில் ஆமைன்ற கிளாஷ் ஓடிட்டு இருக்கு. ரஜினி விஜய் ரசிகர்கள் கூட ஒரு பிரச்சனை. இது நானே கிளப்பி விடுறது தான். இது உண்மை இல்லைன்றீங்க. நீங்கள் ஒரு பெரிய நடிகர், நான் ஒரு பெரிய நடிகர். 2 பேத்துக்கு மார்க்கெட் வேணும், நம்ம 2 பேத்துக்கு சண்டை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா தான் அது ஓடும். நீங்கள் காலாகாலமாக தாங்க நடந்துக்கு. இது திட்டமிட்டு பண்ணுறது. இது திட்டமிட்டு பண்ணதான். அந்த காலத்தில் எம்கேடி பாகவதர், பிஓ சின்னப்பாகு நடிக்க வரும், பாடவும் வரும், ஸ்டண்ட்டும் பண்ணுவார். நல்லா இருக்க மாட்டார், அவ்வளோ நல்லா கவர்ச்சியாக இருக்க மாட்டார். தியாகராஜ பகதூர் கவர்ச்சி தான். அந்த கலரு அப்படியே தகன்னு ஜொலிக்கிற கலரு, பாட்டு வேற நடிப்பே வராது. 2 பேரும் நின்னாங்க. எம்ஜிஆர் சிவாஜி, பாகவதர் வந்து எம்ஜிஆர்னாக்கா, பிஓ சின்னப்பா வந்து சிவாஜியாக எடுத்துக்கலாம். சிவாஜிக்கு தோற்றமும் இருந்தது, சின்னப்பாவுக்கு தோற்றம் கிடையாது. 2 பேர் அவங்க 2 பேருக்கு மத்தியில் போட்டி இருக்கிற மாதிரி கண்ணங்க 2 பேரும் சேர்ந்து படத்தில் நடித்ததே கிடையாது. 2 பேரும் சூப்பர் ஸ்டார்ஸு, 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தது இல்லை, ஒரு படத்தில் நடித்தது இல்லை. அது மாதிரி தான் அவங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அப்புறம் அது மாதிரி தான் அது. அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி கூட நடுமதில் ஒரு ஷாக் அப்சார்பராக ஜெமினி கணேசன் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன். ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் காமனாக இருந்தவர் வந்து நாகேஷ். அது மாதிரி ஜெய்சங்கருக்கு ரவிச்சந்திரனுக்கு ஒத்து, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சீசன்லேயும் அந்த இது வந்து இவங்களாவே கிளப்பி விட்டுக்கிட்டு எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கும் இருந்த நட்பு வந்து உங்களுக்கு எனக்கு புரியாது. அந்த அளவுக்கு நெருங்கினவங்க அவங்க, ஒரே வீட்டில் சாப்பிட்டவங்க, ஒன்றா இருந்தவங்க. அந்த அளவுக்கு சிவாஜி அவர்களுடைய கல்யாணத்துக்கு கூட எம்ஜிஆருடைய தலைமையில் நடந்ததா? இல்லை, கோயில் கும்பகோணத்தில் தான் நடந்தது. பழனி கோயில். ஓ, அப்படிங்களா? பழனி கோயில். சரி. அப்போ வந்து சிவாஜி அப்போ தான் படம் ஆரம்பிச்சு பராசக்தி வழியாகுது. ஓகே ஓகே. பராசக்தி வழியாகல திராவிட கழகத்தை சேர்ந்தவராக இருந்தார். பழனியில் அவங்க வந்து வந்தாங்க. ஆனால் அந்த திருமணத்துக்கு வந்திருப்பாங்க. திருமணத்துக்கு கூட யாரும் எம்ஜிஆர் போனதா யாரு? அப்போ அவர் வந்து நடிகரே கிடையாது. ஒரு ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, கல்யாண ஃபோட்டோ. அதுதான் சிவாஜி தேவகா திருமணம். அப்போ அவர் வந்து ஒரு நாடக நடிகர் அந்த லெவலில் தான். அப்போ இந்த நடிகர்களுடைய உள்ள இருக்கிற ரசிகர்கள் போட்டி என்பது ஒரு திட்டமிட்டு காலகாலமா வைத்துக் கொள்வது. அப்படித்தாங்க. அப்பதாங்க ஒரு இது கிக் இருக்கும், பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும். சிவாஜி படத்துக்கு 50 அடியில் பேனரா, எம்ஜிஆர் படத்துக்கு 60 அடியில் பேனர், அப்படியே தான் போகும். அதை தான் இந்த பேனர் போட்டி நடக்கும்போது டிஆர் சுந்தரம் ஒரு கிண்டல் பண்ணார் இவங்க 2 பேர்த்தையும்.
ஆரவல்லின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு ஹீரோ வந்து ஈஸ்வர்னு ஒரு புதுமுகத்தை போட்டிருந்தார். பேனர் வச்சார். அவர் தான் முதல்ல பேனர் வச்சது. அதாவது கட் அவுட் வச்சது அவர் தான் வச்சார். டிஆர்எஸ் தான் வச்சார். ஜீவர்லட்சுமி கதாநாயகி 60 அடி உயரம், மோகனான் இன்னொரு கதாநாயகி 50 அடி உயரம், 2 கட் அவுட். அதான் போய் தமிழ்நாட்டில் முதல் 60 அடி உயரத்தில் வச்ச கட் அவுட்டு அவங்க வச்சா. அதான் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் நடிகைகளுக்கு வச்சு இவங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு போனார். அது மாதிரி இல்லை, டிஆர்எஸ் பண்ண கூத்துக்கெல்லாம் அளவே கிடையாது. அது மாதிரி அது இந்த போட்டிகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எம்ஜிஆர் படம் 100 நாள் ஓடிச்சா, சிவாஜி படம் 150 நாள் ஓடிச்சு. எங்கள் வீட்டு பிள்ளை வந்து 25 வாரம் ஓடுது. திருவிளையாடல் ஈக்குவலாக ஓடிச்சு. ஒரு அப்போ வந்து ஒரு சினிமா பத்திரிகையில் வசூல் போடுறாங்க. எங்கள் வீட்டு பிள்ளை வசூலை விட திருவிளையாடல் வசூல் ஜாஸ்தி, ஒரு 50 ரூபா ஜாஸ்தி வந்ததுங்கிற மாதிரி போட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண அப்படியெல்லாம் தான் வந்து இந்த கிக்கு. நடிகர் தங்களை தக்க வச்சு கொள்வதற்காக தான் இந்த ரசிகர்களுடைய. அதே மாதிரி தான் நடிகர்களோட நான் கிசுகிசுக்களை கிரியேட் பண்ணுறது. நான் தான் சொன்னேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். படம் ஓடணுங்கிறதுக்காக. அப்போ தான் அந்த விறுவிறுப்பு வரும். கிரிக்கெட் மேட்ச்லேயே அது நடந்ததுங்க. வெஸ்ட் இண்டீஸில் சாபர்ஸுங்கிற கிரிக்கெட் பிளேயர் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மனிதர். கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேம் இன்னைக்கு இல்லைன்றது வேறு விஷயம். அந்த கேமில் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். சாபர்ஸுங்கிறது ஆல் டைம் கிரேட். அந்த மாதிரி ஆள். அவருக்கு வந்து வடநாட்டில் இருக்கிற அஞ்சு மகேந்திரங்கிற ஒரு யாரத்தாலும் துணை நடிக்கிறதுக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளோதான், ஒரு சாதாரண நடிகை. அவங்க 2 பேத்துக்கு கனெக்ஷன் இருக்கிறதா ஒரு கதையை கிரியேட் பண்ணாங்க. சென்னையில் மேட்ச் நடக்கும்போது அந்த அஞ்சு மகேந்திரம் வந்து உட்காந்து பெவிலியனில் உட்காருது. எல்லாரும் அந்த அஞ்சு மகேந்திரம் அதை பார்க்குறதுக்காக இருக்குது. அந்த அவளே வர்றாங்க, அதை பார்க்குறதுக்கு கிரிக்கெட்டும் பெரிய கூட்டம் வந்தது. அப்படியெல்லாம் தான் அது மேட்சுக்கு ஆள் சேர்த்து. நடிப்புல இருந்து அது கிரிக்கெட்டுக்கு அந்த மாதிரினாக்கா அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் சரி சார். நம்ம விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்பொழுது கூட சொன்னீங்க, அவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுவதற்கான காரணமே அவர் செய்த துண்டு தான். துண்டுனால ஒரு காரணத்தால் தான் இவ்வளவு கூட்டமும் கூடுது. தற்பொழுது அந்த பாணியவே திரு விஜய் அவர்களும் ஃபாலோ பண்ணுறதா சொல்லப்படுது. ஆமாம். நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிறது, படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது, அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். தற்பொழுது இன்று வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள்லாம் செய்கிறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல இதுதான். அதில் வந்து கமெண்ட் அடிக்கலாம். விஜயகாந்துக்கு செஞ்ச தானங்களுக்கும் மற்ற நடிகர்கள் செய்த தானத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. செய்கிற தானத்துக்கும் இந்த தானத்தில் என்ன வித்தியாசம்னா, விஜயகாந்த் கொடுத்தது யாருக்குமே தெரியாது. லட்சக்கணக்கில் கொடுத்துருப்பாரு, யார்கிட்டையும் அவர் சொல்லலை. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, 1 ரூபாயை கொடுத்துட்டு 1 லட்ச ரூபாய் விளம்பரம் பண்ணாங்க. அதுதான் வித்தியாசம். அதுதான் விஜயகாந்த் கிட்ட நான் பார்த்து இப்போவும் நான் பிரமிச்சு போய் நிற்கிறது. இவ்வளவு செஞ்சிருக்கிற சொல்லலையேப்பா. 10 ரூபா ஒரு ரோட்டில் ஒரு கிளவி உட்காந்து எதாவது விற்றுக்கிட்டு தான் உடனே காரை நிறுத்தி ஒரு 10 ரூபாயை கொடுத்துவிட்டு 10,000 பக்கத்துக்கு விளம்பரம் போட்ட காலம் ஒன்று உண்டு. அதை வச்சு தலைவர்களான காலம் ஒன்று உண்டு. அதை செய்யலை அவர். யார் செஞ்சாருங்கிறது இப்போ இந்த க்ரௌட் வந்த பிறகு தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு என்எஸ் கிருஷ்ணனுக்கு அப்புறம் அந்த மாதிரி செய்தி விஜயகாந்துக்கு தான் வருது. ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நகைச்சுவை நடிகர், திமுகவை சேர்ந்தவர். அதனால் திமுககாரங்க வந்து அந்த கூட்டமாக வருவாங்கங்கிறத எதிர்பார்த்தது. ஒரு திராவிட கொள்கை அதனால் வந்தவர். அவர் திராவிட கொள்கையெல்லாம் எடுத்து பணம் போன்ற படங்கள்லாம் வந்து திராவிட கொள்கைகளை போட்டு தீனாமுன்னா காணா அது திருக்குறள் முன்னணி கழகம்னு அது நாசுக்கா சென்சார்லேருந்து திருப்பிக்கிறதுக்காக பேரெல்லாம் மாற்றி கடைசியில் திமுகன்னு முடிப்பார் பாட்டை. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இறந்த போது யாருக்குமே கூடாத கூட்டம், லட்சக்கணக்கில் கொற்ற மலையில் வர்றாங்க. என்னன்னு பார்த்தா, சார் நான் கடலை வியாபாரம் பண்ணுவேன் சார், வேர்க்கடலை வியாபாரம் பண்ணுவேன், அந்த கடையை வச்சு கொடுத்தது அவர் தான் சார், ஓன்னு அழுகுறாங்க. யாரோ ஒரு கிளவி போகிறா, நான் கால் முறிஞ்சு படுத்து கிடந்து போய் எனக்கு மருத்துவத்துக்கு வைத்திய காசு கொடுத்தியா பாவி போயிட்டியாப்பா, யாரோ அழுகுறாங்க. என்எஸ் கிருஷ்ணன் அன்றைக்கி தான் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றினது அந்த மரணம் தான். மாறினதுக்கு அதுதான் காரணமாக மாறிச்சு. ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு ஒரு நாடே வந்து உலகத்திலே வந்து சார்லி சாப்ளின்னு கூட, நான் சார்லி சாப்ளின் நகைச்சுவை நடிகர்னு சொல்லக்கூடாது, பல்வேறு வகையான அவர் பொலிட்டிக்கலாக ஒரு சட்டை பன்முக திறமையாளர், அது வேற. ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு ஒரு சிலை இருக்கிறது வந்து என்எஸ்கே ஒருத்தருக்கு தான், உலகத்திலே அவருக்கு தான். அது காரணம் என்னன்னா அவருடைய மக்கள் சேவை.
மக்கள் சேவை, அவர் சொன்ன கருத்துக்கள், அது மாதிரி தான். அதை பார்த்து தான் பல பேர் மாறினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நன்கொடை கொடை கொடுத்தா மக்கள் மத்தியில் பேர் நிற்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வந்ததுக்கு காரணம் என்எஸ்கே. அதுக்கப்புறம் அவர் கொடுத்தது, அவர் இறந்தபோது தான் அவர் இவ்வளோலாம் பண்ணியிருக்காருங்கிறது மக்களுக்கு தெரிய வந்தது. எப்பேற்பட்ட இதான் மனிதராக அந்த ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்திருக்காருங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தப்படி இதை தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ பேருக்கு அவர் பண்ணியிருக்காரான்னு எனக்கு ஒரு அளவுக்கு எப்படி தெரியும்னாக்கா, மனோரமா ஒரு மீட்டிங்கில் அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாம் சார். பட்டியல் போட்டாங்க எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் அரசியலுக்கு வரணும். அப்போ அவர் அரசியலுக்கு வரல, சினிமாவில் தான். அவர் அரசியலுக்கு வந்தால் நியாயம் இருக்குது, மக்களுக்கு எதாவது செய்வார், நீ எல்லாம் வரலாமாயான்னு கேட்டாங்க. யாரோ ஒரு நடிகர் வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க சொன்ன கமெண்ட், நீ ஒருத்தர் எச்சகையில் ஈக்காக்கா ஓட்டாத ஆள் நீ வரலாமான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இவ்வளோலாம் பண்ணி. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது எப்படிப்பட்ட ஒரு வள்ளலாக இருந்திருக்காரு. அதுதான் இன்னைக்கு அந்த தர்மம் தான் அவர் வந்து இவ்வளோ அதை வந்து விஜயும் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் இவர் கொடுக்குற அதான் சொன்னேன், விஜயகாந்த் கொடுத்தது தெரியாது, இவர் கொடுக்கறது விளம்பரம் லைவ்ல போகுது சார். அப்புறம் அது பலனை எதிர்பார்த்து செய்கிறாங்க. ஒரு எதிர்கால திட்டத்தோட ஏதோ ஒரு இது வந்து ஓட்டா மாறும்னு நினைக்கிறாரு. ஓகே. இந்த நன்கொடை என்பது இந்த எம்ஜிஆர் படத்தில் எலெக்ஷன் அன்னைக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்வேஷன் பண்ணுறாரு, ஏற்கனவே கொடுத்துட்டேன், இது அப்புறம் வந்து எலெக்ஷன் டைம்லாம் மிச்ச படத்தை கொடுப்பேங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அது கூட அந்த விமர்சனம் கூட சொல்லலாம். ஐ திங்க் இது எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஊரார் கூட்டுவது பொதுநலத் தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் எடுப்பார் சுயநலம் உண்டாரு. அந்த மாதிரி பொது தொண்டையும் சுயநலத்தோடு செய்கிறாங்க. எந்த ஒரு தொண்டுலையும் பின்னாடி எந்த தர்மத்திலையுமே ஒரு லாபம் இருக்குங்க. நான் எதை எதிர்பார்த்து செய்கிறேன், அப்படி ஏன் தானம் பண்ணுறேன், சொர்க்கத்துக்கு போவேன், அதை எதிர்பார்த்து நான் பண்ணுறேன். அவ்வளோ. அதுவும் தான் அந்த காலத்திலே அவ்வை அழகாக சொல்லியிருக்காரு, கடவுளை எதிர்பார்க்குறாரு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். உனக்கு இவ்வளோ லஞ்சம் கொடுக்குறேன், எனக்கு தமிழ் மொழியும் கொடு. அவன் சாமியாக லஞ்சம் கேட்கும்போது அப்புறம் இதெல்லாம் என்ன சாமிக்கு கொடுத்தா தான் நடக்கும். அவ்வளோதான். பொதுநல தொண்டாக இருந்தாலும் அதுக்கு பின்பாக பொதுநலங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. இப்படி இப்போ செஞ்சால் நான் எனக்கு 4 பேர் பாராட்டுவாங்க, அதை வச்சுக்கிட்டு பதவி கிடைக்கலாம் அல்லது புண்ணியம் கிடைக்கும். இப்போ அந்த புண்ணியத்தினால நான் சொர்க்கத்துக்கு போவேங்கிறது தான். வேற என்ன, எல்லாத்துலேயுமே ஒரு பலனை எதிர்பார்த்து தான் செய்கிறோம். பலனை எதிர்பார்க்காம யாருமே செய்கிறதில்ல. நாய் வாலாட்டுது, ஏன் வாலாட்டுது, பிஸ்கட் போடுறேங்கிறதுனால. அவ்வளோதான். ஒரு நீண்ட உரையாடல், மிக தெளிவான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி.